கிராமத்து ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு அம்புட்டு ருசியாக இருக்கும். சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 குழிக்கரண்டி வடைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. வடைப்பருப்பு இல்லைன்னா பச்சைக்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சுக்கோங்க 2 மணி நேரம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகா, 1 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பட்டை சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பானையில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் கூடவே சேர்த்துக்கோங்க. 4-5 பல்லு பூண்டு கீரி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியும் பொடிப்பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்து வேக வச்ச ஒரு வடைப்பருப்பை இது மாதிரி உதித்து விட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச எல்லா வடைப்பருப்பும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு.